तस्यादोद्भक्तजनातिहन्तुः सुकृत्वमन्ये सैलापूर्णम् अम्बेवतारसमन्यलग्नम् लक्ष्मीगृहंहंसां प्रपद्ये यो नित्यमच्युतपदां निर्मरुग्मोहदशेखराय अस्मद्गुरोर्भगवद्वन्दे रामानुजस्य चरणों प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरि वेदान्ताचार्यवद्भक्तां सदा प्रपद्ये निरवध्यानां निधध्यानगुरुसम्प्रदां शरणं भवतीतानां श्रीरङ्केसरि गुणाकरुणया श्री नरसिंहकार्य जयराजगुरुवे महानन्दं विराजे जयोनिं संशये श्रीमश्रीरङ्गपुत्रसरसरविभा संयमेन्द्र दत्तात्मानगृहं योगिनी श्रीरङ्गधारी प्रभुपतेः प्राप्तलक्ष्मीगृहमास्था श्रीरङ्गनाथ लक्ष्मीगृहमेकपात्रं श्रीरङ्गवीरविलासो वेदान्तदेशीयतीन्द्रमहाप्रपद्य सम्प्राप्ताध्यात्मशास्त्रं प्रभुकार्यात्मको आत्मिक्षयपतन् शङ्कपूर्वेण भूत्वा परमदतमनं व्याख्यातमेव श्रीमद्रङ्गसकारि अन्यनिवरल्लब्धाहमान्तर्य श्रीमद्देवभूर्वहास्य पादारविन्दाश्रयं सत्यशेषेः कारुण्यवीक्षास्तु वेङ्कटगिरीनसाधनं श्रीमद्रङ्गसकारि श्रीमद्रङ्गसकारिवेदौनाड्नभागमन्तर्य विषाडम्बरचितं श्रवणे पाण्डं महद्वं वत्सैपूर्णं गुणवत्समानं सदा वेदान्तदेवीयतीन्द्रकलाक्षलस्य गय्यन्तसानमानवचन्दं नारायणाय श्रीरङ्गनाथ विशेखरम् आश्रयावः परभक्ति परज्ञान परमभक्ति என்ன ஆகணும் இப்போ परभक्ति परज्ञान परमभक्ति परिपूर्ण अनवरत नित्य विषमानन्य प्रयोजन अनव्यास्य प्रिय बहुधनभवहं तदा विधपदनुजनितानन्दिकाविषय प्रीतिकारिता शेषा वस्तु सदा अशेषदैकरु नित्यकिङ्करो भवानी பரமபக்தியாக சுபாவமா புரிவான்னு சொன்னார். அதுக்கு மேல परभक्ति परज्ञान परमभक्ति स्वभावमा पुरुषवा
அதுதான் சூர்பரிசாச்சர் அத பந்த நிவர்த்தி பிரம்ம பந்த நிவர்த்தியர் அனந்தர பாவினி பரபக்தி பரஜான பரமபக்தி பிரார்த்தயத்தை பரபக்தி அதேவ ஏகசுவாவும் இத்துத்தம். அதாவது சம்சார பந்த நிவர்த்தி அடைஞ்ச பிற்பாடு வர வேண்டியவளாகிய பரபக்தி பரஜான பரமபக்திகளை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொல்லி பரபக்தி இது. அதனால அதையவகி ஏகஸ்வபாவம் இத்துத்தம். ஏகஸ்வபாவம்னா அந்த பக்தியானது ஒரே தன்மை உடையது, வேற எண்ணம் கலசாம அதுலேயே முதல்ல ஏற்படுறது பரபக்தி, அதுக்கப்புறம் அது பக்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஞானம், அதனால வரக்கூடிய பரமபக்தி, இப்படி மூன்றும் ஒரே சுவாவத்தை உடையது அப்படின்னு சாதிச்சா அவர்கிட்ட பெரியவாச்சான் பிள்ளை இவை மூன்றும் எனக்கு யாவதாத்ம பாவியாக உண்டாக வேணும் என்கிறார். இவை மூன்றும் எது? பரபக்தி பரஜான பரமபக்தி. இது மூணுக்கும் தனக்கு யாவதாத்ம பாவியாக, யாவதாத்மிய பாவின அதாவது தன்மைகள் என்னென்னவோ அந்த தன்மைகள் அப்படியே எனக்கு உண்டாக வேண்டும். இங்கே பரபக்தியாதிகளை அபேட்சிக்கிறது கைங்கரிய உபகரணத்தையா வல்லது. அபேட்ச உபாய ஸ்வீகாரம் பண்ணினர் ஆகையாலே உபாயத்தையா அல்ல. இங்க இந்த பக்தி யோக நிஷ்டனுக்கு இருக்க அவன் இவைகள்லாம் போகணும் அவனுக்கு. இதெல்லாம் எங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணாவிட்டுதான் அவனுக்கு சாட்சாத்காரங்கள்லாம் வரும். ஆனா நம்ம சரணாதி பண்ணிக்கிறோமே, சரணாபதின்றது எதையும் எதிர்பார்க்க சுதந்திரமானது. அது அதை பண்ணவருக்கு அப்புறம்தான் இதெல்லாம் பிரார்த்திக்கிறார். பக்தி மனுஷனுக்கு இதெல்லாம் அவனை சாட்சாத்கரிச்சு அவன் மோட்சம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரணும் அவனுக்கு. அதனால இங்க இப்ப கேட்கறதுனால உபாயபரமா இல்லை, இது கைக்கறி ரூபமாக சாட்சி. இது எப்படின்னு அது விவரணம் பண்ற. இப்பரபக்தியும் பரபக்தி காரியமான பரஜானமும் முதல்ல பரபக்தி உண்டாகும். அதுக்கப்புறம் அதனுடைய காரியம் என்ன? பரஜானம். அதனுடைய காரியம் என்ன? பரமபக்தி. இது வரிசை அது மூணு ஒண்ணுக்கு ஒன்றும் சம்பந்தம் உடையது. அது அது சுபாவம் என்று அபேட்சிக்கிறார். யாவதாத்மபாவி உருப்படிப்பட உண்டாக வேண்டும். அது அது உருப்படி பண்ணணும். அதனால்தான் ஏகம் இயற்கையாகவே எனக்கு ஏற்படும் சொல்றாரு. அது என்ன? அத்தேச விசேஷத்தில் அனுபவம் பரமபக்தி கிருதமாய் இருக்குமாகி அதுவே அமையாது. சரி, பரபக்தி பரஜானம் பரமபக்தி இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? நான் இன்னும் சரணாதி பண்ணிட்டேன், நேரம் மோட்சத்துக்கு போகிறேன். அங்க போய் நேரம் பரமபக்தி அது இருந்தா பொறுமே. எனக்கு மீது இந்த பரபக்தி பரஜானம் அதெல்லாம் வேண்டாமே. அதெல்லாம் அப்ப பரபக்தியும் பரஜானம் சேர்த்து பிரார்த்திக்கிறது. இதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அத்தேச விசேஷத்தில் அனுபூத அம்சமே நாள்தோறும் அனுபவித்து போகிறதாகில் அதுவே அமையும். தன் விடாயாலே அதுவும் நிச்சயமாகவும் சத்தில்லை. எதுபோல எண்ணில் நாள்தோறும் சோற்றே ஜீவியா நிற்க செய்தே அதில் ரசாந்தரமின்றிக்கே இருக்க செய்தேயும் தன் விடாயாலே அது நிச்சய அனுபவமாகிறா போலே. இப்போ ஒருத்தன் நித்தியம் சாப்பிட்டு இருக்கான், அந்த சாப்பிட்டு ஜீவிச்சுட்டு இருக்கான். அதுல ஏதாவது ரசம் இருக்கும்? நிச்சயம் எழுதுக்க வேண்டியது, பழுத்துக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேற எந்த காரியமும் கிடையாது. அதுல என்ன அனுபவம் இருக்கு? ஆனா அந்த பரமபதத்துல அந்த அனுபவம் நாளும் அனுபவ அம்சம், அனுபவம் ஞானத்துக்கு விஷயம். அனுபவம்னா ஞானம்.
ஞானத்துக்கு நாள் தூரம் அது அனுபவிக்க தானே அமையுது. அதுவும் அங்க நிச்சயமா கிடையாது. இவனுக்கு ஸ்டோரி இங்க நிச்சயம் கிடைக்கிறது, ஆனா அதுல ரசம் கிடையாது. அவனுக்கு அந்த அனுபவம் அங்க எம்பெருமான சேவிச்சு கைங்கரியம் பண்றது இவனுக்கு பிரயத்தனப்படாட்டா கூட ஏதோ சாப்பிடணும் ஜீவிக்கணும் அப்படின்னு அந்த காரியத்தையே இங்க ஸ்டார்ட் இருக்கான். அங்க அப்படி இல்லை. நீ அனுபவிக்க வேண்டாம்னு நினைச்சா கூட அந்த பகவத் அனுபவம் ஒண்ணு அனுபவிச்சே தீரணும். இங்க நீ ஏதோ கடனை ஜீவிக்கதான் இங்க சாப்பிடணும். அங்க அப்படி இல்லை. ஐயோ அனுபவிக்கணுமே அப்படின்னு அனுபவம் ஒண்ணு உணவும் கூடாது. அவர் நான் அனுபவிக்கும்படியா பண்ணிட்டே இருக்கோம். நாள்தோறும் திரிபா திபூதி அங்கனன்று பகவத் விஷயம். இங்க நிச்சயம் சோத்த சாப்பிட்டு ஜீவிக்கிறதுக்காக இவன் எதுலையுமே இது ரசிச்சு சாப்பிடுவானோ. ரசிச்சு சாப்பிட்றதான்றதுன்னா அது வேற. அது ஏதோ ஒரு சமையல கிடைக்கும். நிச்சயம் சாப்பிட்றான், நிச்சயம் போயிட்டு இருக்கான். இதுல ஒன்றும் ரசானுபவம் இருக்காது. அது மாதிரி இல்லை. அங்கனன்று பகவத் விஷயம் திரிபா திபூதியும் யாவதாத்மபாவியாய் அனுபவியான் என்றாலும் அனுபவாம்சம் அர்த்தமாய் அனுபவியமாய் அனுபவ அம்சம் மிஞ்சி இருக்கும்படியா அப்படி சேர்ந்து அவ்விஷயத்துக்கு உண்டாகியாதே அனுபவ அம்சம் அபூர்வமாக இருக்கும். அங்க திரிபாதிபூதினா என்ன பரமபதத்துக்கு அது இயற்கையிலேயே எல்லாரும் அனுபவிக்க முடியாத தன்மை முடியுது. அனுபூதாம்சம் அல்பமாய் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாகம் நிறைய கிடையாது. நாம் ஒண்ணு ஏன்னா இங்க இருக்கிறதுக்கு நமக்கு ஞான சங்குச்சிதமா இருக்கும், ஞானம் விகசிதமா இருக்கும். அதனால அனுபூதாம்சம் ரொம்ப குறைச்சல். ஏன்னா இவருடைய ஞானம் வந்து விகசிச்சு போச்சு. அதனால எல்லாமே இவனுக்கு விஷயமாக போகுது. அனுபூதாம்சம் ஞானத்துக்கு விஷயமானது ரொம்ப அல்பங்க. அல்பம்னா என்ன அர்த்தம்? இவனை கஷ்டப்பட்டு அறிய வேண்டியதில்லை. அதே அனுபவம் இருக்க அது அதுவே போகும். அனுபூதாம்சம் அனுபவி அம்சம். அனுபூதம்னாக்க அறிய வேண்டிய அம்சம். ஞானத்துக்கு விஷயமாக அம்சங்கள். அனுபூத்தினால ஞானம். இதெல்லாம் கட்சி பாஷத்துல அடிக்கடி வரும் அனுபூதி. அதனால ஆனா அந்த அனுபவத்தினால அனுபவிக்கக்கூடிய அம்சம் நிறைய அந்த அனுபவி அம்சம் மிஞ்சி இருக்கும்படியான அப்படி சேர்த்து அதுக்கு அளவே கிடையாது. அவ் விஷயத்துக்கு உண்டாகியாலே அனுபவி அம்சம் அபூர்வமாக இருக்கும். அதனால அந்த திரிபாதி பூஜையான அனுபவி அம்சம் வந்து அபூர்வமா இருக்கும், அபரிச்சேத்தியமா இருக்கும். அது ஈஸ்வரன் அனுபவார்த்தமாக இவனுக்கும் அபூர்வ தரிசனத்தை பண்ணிவிடும். அதுல இந்த எம்பெருமான் இருக்கானே ஈஸ்வரன், அந்த அனுபவிக்க வேண்டியதுக்காக இவனுக்கு இன்னும் இந்த கேட்டதுக்கு அபூர்வ தரிசனத்தை கிடைக்க முடியாம பண்றான். அப்படிப்பட்ட அந்த அவனை போய் அந்த பரமத்துக்கு சேவிச்ச உடனே என்ன ஆகுது? அப்போதே கண்ட போதே மேல் வீழ்கையும் அவன் போய் அப்படியே எழுந்து இந்த சேதனம் போன உடனே தன் மனித ஏறி உட்கார வைக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி கண்ட போதே மேல் விழியும் அனந்தரம் இதிலே ஞானம் சஞ்சரிக்க இங்கு பெறாவிட முடியும்படியான சதையை கிடைக்கும் அபூர்வ தரிசனத்தினால் உண்டாமவாயே இப்பிரபத்தி பரமக்தி பாவம் ஆதாத்மா ஒருவரை எனக்கு உண்டாக வேண்டும் அந்த மாதிரி பெருமாளை அங்க போன உடனே அவர் மேல விழும்படியா அந்த முதல்ல பரபக்தி, அதுக்கப்புறம்
அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம். அது பெற முடியலன்னாக்கா எப்போ பெருப்போம் எப்போ பெற போறோம் அப்படின்னு தசை. இது என்னன்னா இப்படி உடைத்ததான பரபக்தி பரஜான பரமபக்தி எனக்கு போறோம் அப்படின்னு. அதாவது தீவிரமான நேரம் சேவிச்சு அவனுடைய திருமணி அழகுல அனுபவிச்சு அவனுடைய கைங்கரியம் பண்ணணும். இந்த மாதிரி செய்தான் அதை எதிர்பார்க்கிறார். பரபக்தி தன்னை கைங்கோரிய உபகரணத்தையா வந்தது உபாய புத்தியா அபேட்சிக்கிறார். அதனால இங்க கைங்கரியத்தை தான் இங்க பாதிக்கிறார். இந்த சரணாதி இங்க அபேட்சிக்கிறாய். பாதார விந்தவளம் சரணம் பிரபத்தியே என்று சாதனாந்த நிர்வேஷம் உபாயத்தை பற்றினவராகியாலும் சுபாவமாம் புருஷா என்று பக்தி தன்னை அன்றைக்கே சுபாவத்தை அபேட்சிக்கிறார். அதனால இவர் கீழே என்ன சார், பாதாரவிந்தனும் சரணமகம் பிரபத்தே அப்படின்னு அபார காருண்ய சௌசீலினாலும் தெரியலையோ அது முடிக்கிச்சு பாதாரவிந்தனும் சரணமகம் பிரபத்தேன்னு அங்க உபாயத்தை பற்றினார். இப்போ சுபாவமா புருஷ்பான்னு சொன்னத அந்த பகவத்துடைய கைங்கரியத்தை இங்க அபேட்சிக்கிறார் அப்படின்னு இந்த பரபக்தி பரஜான பரமபக்தி சுபாவமாம் புருஷ்வா அப்படின்றதுக்கு இங்க வியாக்கியானம் பண்ணார். அதுக்கு மேல பரபக்தி பரஜான பரமபக்தி பரிபூர்ண அனவர்ண நித்திய விசம அனன்ய பிரயோஜன அனதிகாசிய பிரிய பகுதனபோகம் சதா இது பகுதனித்த அனதிகாசிய பிரீத்திகாரிதா சேஷான வஸ்து ஆசேஷரூபி நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு இது மூலியமாக அப்படி பகவானுடைய அனுபவத்தை அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்றது சாய்கிறார். பரபக்தி பரஜான அந்த பதபதார்த்தத்தை பரபக்தி பரஜானம் பரமபக்தி இவைகளினால் உண்டாக்கப்பட்ட பரிபூர்ண குணம் உதவிகளால் நிறைந்த அனவர்ந்த இடைவினால் இருக்கிற நிச்சயமாகிய விஷதத்தம மிகவும் விசதமாயிருக்கிற அனந்த பிரயோஜன வேறு பிரயோஜனத்தை உடைத்தாகாதாயிருக்கிற அனவதிகாரிய பிரிய எல்லை இல்லாத மீன்மையுடைய பிரியமாகிய இதுக்கெல்லாம் பகவத் அனுபவத்துக்கு இவ்வளவு விசேஷம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா அது பரபக்தி பரஜான பரமபக்தி இவைகள் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்றது அப்படின்னா பகவானுடைய அனுபவத்தை பெரும்படியா பண்றது. அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா எதை பற்றின விஷயம் அப்படின்னா அந்த பகவானுடைய குணங்கள். அது என்ன பண்றது, அவனை எப்ப பார்த்தாலும் தியானம் அனவரதம் இடைவிடாமல் நிச்சயமா அவனுக்கு அந்த பரஜானம் பரபக்தி வந்துருச்சுன்னா அவன் மனசுல எம்பெருமானுடைய ஜீவங்களை விக்கிரகம் அவனுடைய விபூதிகள் எல்லாம் அவனுக்கு வரும். அவனுடைய குணங்கள் எம்பெருமானுடைய குணங்கள் இதெல்லாம் அவன் மனசு வந்து போகவே போகாது, நிச்சயமா இருக்கும். விஷதத்தனை மேலும் மேலும் அவனுடைய கல்யாணம் அனுபவிச்சுதான் இருப்பான். அப்போ அதை அனுபவிக்கும் பொழுது வேற ஏதாவது எண்ணங்கள் வருமோ, அனந்திய பிரயோஜன வேறு பிரயோஜனத்தை உடைத்ததாக இருக்கிற அதனால வேற இன்னும் கிடையாது. அனவதிகாசிய இந்த பகவத் அனுபவமே எல்லை இல்லாத மேன்மையுடையது. அது இன்னும் பிரியமாகிய பகவத் அனுபவம் பகவானுடைய அனுபவத்தை உடையவனாகிய நான் அகம் நான். பாஷிகார் எப்படிப்பட்டவர், உயர்ந்துதான இடைவிடாது எப்பொழுதும் மிகவும்
விஷதமாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே வேற எந்த பிரயோஜனம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட பாஷ்யக்காரர். அகம் சதாவித அப்படிப்பட்ட பகவானுடைய அனுபவத்தினால் ஜனித்த உண்டாக்கப்பட்ட இப்படி அனுபவம் அவருக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு பாஷ்யக்காரருக்கு. உடனே என்ன பண்ண அந்த அனுபவத்தினால அனவதிகாசிய எல்லை இல்லாத மேன்மையுடைய பிரீதியினால் காட்சி சேவிக்கப்பட்ட அசேஷ வஸ்தோஜிதா எல்லா தசைகளுக்கும் தகுந்ததாகிய அசேஷ எல்லா வித சேஷதைகரத்தி கைங்கரிய ஒன்றிலேயே ஆசை பகவானுடைய நிச்சயமான கைங்கரிய செய்வனாக பகவானி ஆகக்கடவேன். அதனால எனக்கு பகவானுடைய கைங்கரியத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் எங்கேயாவது கல்யாண கார்த்திகை போனமா கிடையாது, எனக்கு எதுவும் வேண்டாம். பாஷ்யக்காரன்னா என்ன அப்படின்னா எப்பவுமே பெருமாளை அனைவரும் நினைச்சுன்னு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். இதுதான் நிரூபக தர்மம். பாஷ்யக்காரர் நிரூபிக்கிறது எதிரா அப்படின்னு சொன்னா அவர் எப்பவுமே கையில திருதண்டாசத்தோட உபவீதன ஊர்தம் வந்து சொன்னது எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு எம்பெருமானையே கைங்கரியம் பண்ணிட்டு அவனுக்கே தன்னுடைய சிஷ்யாக்களையும் அதிலே ஈடுபடியா பண்ணி இப்படியெல்லாம் தன்னுடைய காலத்தை வைத்தார். அப்படிப்பட்ட பெருமானுடைய கைங்கரியத்தை நான் நிச்சயம் இடைவிடாமல் செய்திருக்கக்கூடிய பகவானுடைய எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதாவது ஐசிகரா இருந்தா லட்சுமி திவ்ய பாதுகாசகர் சொல்றேன், மீது பேரா இருந்தா ரங்கமணி திவ்ய பாதுகாசகர் சொல்றார். அதே உபன்யாசம் பண்றவொடனே சில பேர் தேசிக ஏதாவது தேசிக சேவா இது பண்ணிக்கிறான். அந்த மாதிரி பல டைட்டில் வச்சிருக்கோம். அந்த மாதிரி பாஷிகாரர் யாருன்னா அப்படின்னு சொன்னா அவர் பகவத் அனுபவத்தை பூர்ணமா உடையவர். அந்த அனுபவத்தினால உண்டாகப்பட்ட கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அது அப்படி இருக்கும்படியான தன்மையை பிரார்த்திக்கிறார் பாஷிகாரர். அதுக்கு இப்போ வியாக்கியானத்தை செய்வோம். உத்தானாமேவ தத்ரத்ய பரபக்தியாதீனாம் சாதரானுவாதேன கைங்கரிய பரிதம் சாதித்தே பரேதி. பரபக்தி பரஜானம், அதாவது பரபக்தி பரஜான பராபக்திகள் ஆகியோர் அதுக்கு அவதாரிகள். சரீரம் உத்தானாமேவ கீழ் சொல்லப்பட்டிருக்கிற பரமபத்தில் உண்டாகக்கூடியதான பரபக்தி பரஜான பரமபக்தி இவைகளையே ரொம்ப மிகவும் ஆதரவு சொல்றது. சாதாரணவாதேன சாதாரண வேல் எழுந்தவரையே இல்லை, அதுல உண்மையிலே பற்று உடையவராக அப்படின்னு அதாவது காண்பிக்கிற சாதரேன ரொம்ப ஆதரவத்தோட அனுவாதம் செய்து கொண்டு கைங்கரிய பிரதிநிதித்தை தான் கைங்கரியம் வரையில இது முடிவு பண்ணணும். எது இந்த பரபக்தி பரஜான பரமபக்தி இருக்க, இது என்னடா அப்படின்னா வெறுமை பக்தி மட்டும் இல்லை, அந்த பக்தி தொடர்ந்து இருக்கணும். அது கடைசியில எனக்கு பகவத் கைங்கரியத்தை கொண்டு விடணும். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இதுல பிரார்த்திக்கிறார். முடிவு பரேதி அத்திர வக்தவ்யே பகவத்சப்தः அனுபாவிய பௌஷ்கல்ய ஸ்படிகரணார்த்தः. இங்க சொற்பாதார வித்யோட சரணம். இங்க பரபக்தி பரஜான பரபக்தி பரிபூர்ண பிரிய பகவத் அனுபவம் அதாவது பகவத் அனுபவஜனித்த அப்படின்றதுல இந்த பக்தினாலே பகவான் விஷயம்தான். இங்க அனுபவஜனின்னு சொல்லலாம். கீழே சொல்லிட்டார் பகவத் உன்னுடைய அனுபவத்தை உடையவன், பகவத் அனுபவத்தை உடையவனாக ஆனேன். அப்படிப்பட்ட நான் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட நான் உனக்கு கைங்கரியம் எடுத்து சொன்னா இல்லையா, அதுக்கப்புறம் பகவத் அனுபவத்தை திருப்பி ஆரம்பிக்கிறார்.
எதுக்காக அந்த பகவத் சொத்துன்னு சொல்லலாமே, ஏன் பகவன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொன்னா, அனுபவமே பௌஷ்கல்யம். அந்த அனுபவமானது எப்ப பூர்த்தியாகும் அப்படின்னா, பௌஷ்கல்யம்னா ரொம்ப பூர்ணமா முடியாது. பக்தி ஏதோ நடுவில் தடப்பட்டு போய் அப்படி போறது அப்படி இல்லை. பௌஷ்கல்யம் நிறைஞ்சதுன்னு அர்த்தம். அந்த பகவத் அனுபவ வேண்டிய சுபாவங்கள் இன்னும் மேல 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 அனுபவிச்சுக்கணும். அது முடிவுதா இல்லை. அதனால அது பௌஷ்கல்யம்னா அது முடிவு பெறாததான பூர்ணமான பகவத் அனுபவம் சொல்ற. அதனாலதான் அங்க சொத்துன்னு போறதுக்கு பகவத்துன்னு போட. பகவத் இந்த கைங்கரியம் உண்டாகிறதுக்கு ஆசை எப்படிதான் வந்தது தெரியுமா? அந்த பகவானத்துல எனக்கு பரிபூர்ணமான அனுபவம் ஏற்பட்டதுனால்தான் இந்த கைங்கரியம் பிரார்த்திக்கும்படியான தசையே எனக்கு உண்டாச்சு. இல்லாமனா எனக்கு தோணவே தோணாது. அப்போ பகவத் கைங்கரியத்தை உண்டாக்குறதுக்கு எவ்வளவு அனுபவம் பக்தி இருந்தாலும் கிடைக்கும். அதனால இங்க பகவத் சப்தத்தை போட. எந்த இடத்துல பகவத் அனுபவ ஜனித்த அப்படின்ற இடத்துல அனுபவ ஜனித்தன்னு போடலாம். என்ன இப்ப எத்தனை ஒரு சினிமாவை எத்தனை தடவை பார்த்தாலும், ஒரு தடவை பார்த்தா இருக்கும் சரி, 2 தடவை அலுப்பு எப்படிதான் ஒரு தடவை 3 தடவை மேல பார்த்தா அலுப்பு ஏற்பட்டுரும். ஆனா இந்த பகவானுடைய அனுபவம் இருக்க அது சலிப்பே தட்டாது. அதனால மேலும் மேலும் அதை உண்டாக்கும்படியா அதையே அனுபவிக்கும்படியா பண்ணும். அதனால இது சொத்துன்னு போட்டா சாதாரணம். பகவத் அனுபவம்னு போட்டா அது அந்த அனுபவத்துக்கும் ஒரு பெருமை. அந்த அனுபவம் ரொம்ப விசிஷ்டமான அனுபவம் அப்படின்னு தெரிவித்துக்காதான் அங்க பகவத் சப்தத்தை போட்ட. பகவத் அனுபவ ஜனிதன் கிங்கர விசேஷேன சேஷதைக ரிதுரூப சப்தே சேஷதைக ரிதிரேவ ரூபம் நிரூபகம் எஸ்ஏதி பாவ்யம். அதுக்கு மேல சேஷதைக ரிதுரூபன் சேஷதைக ரசிரூபன் போட்டிருக்க. பகவான் இதுல பக்தி இல்லைன்னா கைங்கரியம் ருசி வருமா அப்படின்னா எல்லாருக்குமே அந்த கைங்கரிய ருசி வராது. எல்லாருக்குமே அந்த கைங்கரியம் கிடைச்சுடுறதா? அதனால யாருக்கும் கிடைக்க முடியாததான. அதான் சொல்ற. இந்த எப்படிப்பட்ட கைங்கரியம் அது தெரியுமா? அந்த கைங்கரியத்துக்கு விசேஷமானு சொல்லிருக்கேன். சேஷதைக ரதிரூபதம். எம்பெருமானுடைய அனுபவம் இருக்க. அந்த அனுபவத்துல என்ன உண்டாச்சு? அனவதிகாசிய பிரீத்தி. அந்த பிரீத்தி என்ன பண்ணி தெரியுமா? அந்த பிரீத்தினால உண்டாகப்பட்டது என்னன்னா அசேஷ அவஸ்தோசித எல்லா நிலைகளிலும் என்ன எம்பெருமான் எப்படி லட்சுமணன் எம்பெருமானுக்கு சென்றால் குறையாக இருந்தால் சிங்காசனமான ரீதியில் ஆயுஷ் எப்படி கைங்கரியம் பண்றானோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய எல்லா நிலைகளிலும் அசேஷ சேஷத்தைக்க அந்த கைங்கரியம்ன்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னால இப்ப முடியாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என்னுடைய சிரமம் எனக்கு சிரமம் ஏற்படாது. பகவானும் இந்த கைங்கரியத்தை ரொம்ப பிரீத்தியோட ஏற்றுக்கிறார். அவன் எப்ப விரும்புறானோ எந்த நிலையில இருக்கிறவனும் அதனால அப்படிப்பட்ட சேஷத்தைக்க ரூபம். என் மனசுல என்ன தெரியுமா? அவனுக்கு சேஷபுத்தனா இருந்து கொண்டு அவங்க கைங்கரியம் பண்றதுதான் எனக்கு அந்த ரசி ரூபம். ரசின்றது ஒரு ஆசை, கைங்கரியம் பண்றதுலே ஒரு ஆசை. அந்த ரூபம் நித்திய கிங்கரம். எனக்கு சொல்லச்சே என்ன சொல்லுவார்? அவன் பாஷைக்காரர் யாரு? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கூடிய சேவகன் அப்படின்னு ஒரு நிலை வரணும். அதுதான் நிரூபக தர்மம். பாஷைக்காரன்னு சொன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக பிறந்தவர் பாஷைக்காரர் அப்படின்றது பேர் வரும்படியாக நான் உன்னுடைய கிங்கரனாகவே பகவத் கிங்கர். பாஷைக்காரர் யாரு அப்படின்னா பகவத் கிங்கரர்
அப்படின்னு சொல்லணும். அந்த ரீதியில எனக்கு இந்த கைங்கரியங்கள் உண்டாகும். சேஷத்தை ரூப ரூப நிரூபகம் எஸ்ஏதி பாக்கியம் பவானி இது பிரார்த்தனா. இது பவானின்னு சொன்னால எப்படி பிரார்த்திக்கிற, அது கிங்கர அபாவாத்து உன்னுடைய கைங்கரியம் கிடைப்பதற்கு முன்னாடி பூர்வம் அசத்கல்போகம் சூச்சது. அதுக்கு முன்னாடி நான் எதையோ இழந்தவனாக இருந்தேன், ஒரு ஆளுக்கு ஒருவன், எந்த வஸ்துவும் உபயோகம் இல்லாம இருந்தான் அப்படின்னு சாய்கிறார். ஏவம் பயாத்தோ வியாக்கியாதா, இவ்வாறு பயமுதனுடைய அர்த்தத்தை வியாக்கியானம் பண்ணப்பட்டது அப்படின்னு சாய்கிறார். சர்வஜேபி சுதோ தேவः தேவே யாஞ்சி யாஞ்சா விஞ்ஞாபனாதிபிः தததிஷ்ட பிரதிஷ்டாத்ம பிரசாத்தியதே ததேவ சோதனோ வஜ்யம் பூர்வம் தத்துவேதினா ஆராத்யே இந்திராஜ்யோபாயேபி பலதானாய திஷ்டதி. அதுக்கு மேல ஒரு காரிகை, அதாவது சர்வஜேபி சுதோ தேவ, சர்வ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தேவே அப்படின்னா பகவான் ஸ்வதா சுபாவத்தினாலேயே சர்வஜேபி எல்லாம் தெரிந்தவனாக இருந்த போதிலும் யாஞ்சனா யாசிப்பது விஜயாபனா விஜயம் தெரிவித்துக் கொள்வது ஆதிபிகி முதலவனால் தத்தத்து அவரவர்களின் இஷ்டங்களின் பிரதிஷ்டாத்மா கொடுக்க வேண்டும் என்கிற சங்கல்பமாகிய பிரீத்தியேவ பிரீத்தியே பிரசாத்தியதே உண்டாக்கப்படுகிறது. ததேவ அதுவே தத்துவவேதனா உண்மையை தெரிந்தவர்களுக்கு சோதனோபக்யம் விதி வாக்கியத்தினால் அறியப்பட்டதாக அபூர்வம் ஆராத்தியப்படுகிற இந்திரத்யுபாயோபி இந்திரனுடைய தேவதைகளை நாசமடைந்த பலதானாய பலத்தை கொடுப்பதற்காக திஷ்டத்தை இருக்கிறது. அதாவது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிற கர்மங்கள் யாகங்கள்லாம் இருக்கும். அந்த யாகங்கள்ல சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அது பிரகாரம் பண்ணி அந்த கர்மாவும் முடிக்கணும். அந்த கர்மா பண்ணும்போது அதுல ஒவ்வொரு தேவதைகளுக்கு வேண்டிய ஹவிஸ் எல்லாம் சொல்லிக்கணும். அந்த ஹவிஸ் எல்லாம் வாங்கிட்டா தேவதைகள் பார்த்து போயிடுவான். ஆனா அந்த யாகத்தினுடைய பலனை யார் தரா அப்படின்னு ஒரு விசாரம். அந்த விசாரம் வரும்போது இந்த தேவதைகள்லாம் வராளே அவள்லாம் தரல இல்ல. மீமாம்சம் என்ன சொல்றாங்க, அந்த கர்மாவானது இதுல சொல்லப்பட்ட அங்கங்களோட கர்மாக்களை பண்ணி அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேகம் கொடுத்தா அதை வாங்கிடாவா 10 பேர் தான். அதுக்கப்புறம் அபூர்வம்னு ஒண்ணு தனியா நிக்கிறது. அந்த அபூர்வம் தான் பலன் தர்றது. அந்த பலத்தை கொடுக்கறதுக்காக அபூர்வம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் சர்வஜன். அவன் யாராருக்கு என்னென்ன ஹிதம் அப்படின்றது தெரியும் அவனுக்கு. இருந்தா கூட இப்போ சரணாகதிக்கு ரக்ஷவோ பவான்னு நம்ம கேட்கணும், யாஞ்சனா இல்லையா? ஏன் கேட்கணுமான்னு அவங்களுக்குதான் தெரியுமே, நாம கேட்கணும்னா நம்மளுடைய சுரூப கேட்கணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் விஜயாபனம், தாசோகன் அகிஞ்சரன் அப்படின்னா விஜயாபனம். இதெல்லாம்
பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிக்காதவா பெருமாள்கிட்ட வந்து கேட்கலாம், எனக்கு இதை மாதிரி கஷ்டமா இருக்கு, அது போகணும் இது போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுவும் என்ன பண்றோம், பெருமாள் பிரீத்தி அடைஞ்சு அவளுக்கு அந்த அதாவது அனுகிரகம் பண்ணணும் ஒரு சங்கல்பத்தோடைய நான் பெருமாள் இருக்கோம். எதை போல அப்படின்னு சொன்னா, யாகத்துல சங்கீதெல்லாம் பண்ணி இந்திரர்கள்லாம் பண்ணாங்க, இந்த அபூர்வம் எப்படி பலத்தை கொடுக்குறதா இருக்கிறதோ அதே மாதிரி எம்பெருமான் அவன்கிட்ட யாராவது தன்னை 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 பத்தி விஞ்ஞாபிச்சு பலத்தை யாச்சிக்கிறாளோ அவளுக்கு தன்னுடைய சங்கல்பத்தினால பலத்தை கொடுக்குறதா நிற்கிறான் அப்படின்னு சொல்றாரு இந்த சோதனை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இங்க சொல்ல போறார் அப்படின்னு சொல்றார். அத்தைவம் அபியர்த்திதஸ்ய பகவதः ததா அபியவிஜ்ஞாதி விஷயைः பிரபத்தி ஜனித பிரசாத பரிவாரைः பிரதிவச்சனைः பிரகிருத ஔபைக வக்ஷியமான கர்மஸ்லோகாசோடு பிரதிபோதித்தே. இவன் மேற்கொண்டு இது இவர் பாஷிகார பிரார்த்திக்க பகவான் சில விஷயங்கள் சொல்ல போற, இது பிரதிபத்தனம். அதுதான் எம்பெருமான்கிட்ட இப்ப பெருமாள் பாஷிகார் என்ன பண்ண, எனக்கு இந்த பரபக்தி பரஜான பரமபக்தி என்ன அந்த சுபாவத்தை பண்ணும்படியா பண்ண நித்திய கிங்கரோ பவானி கேட்ட பிரார்த்தித்தார் இல்லையா. இப்படி பகவானும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணிட்டார். அதனால பிரபத்தி ஜனித்த பகவதா தத்து அபியவிஜ்ஞான விஷயி அந்த அனுமதி பண்ணதையும் பிரபத்தி ஜனித்த பிரபத்தியினால் உண்டாக்கப்பட்ட பிரசாத பிரிவாக இப்போ நம்ம பிரபத்தி பண்ணோடனே எம்பெருமானுக்கு ஒரு பிரீதி உண்டாது இல்லையா. அதனால அந்த பிரீதி பிரதிவச்சனைகி, அதனால பெரும்பாலும் சில வார்த்தைகள் சொல்லப்பட பிரதிவச்சனைகி பிரகிருத்தோ இப்போ இந்த சமயத்துல ஔபைக விஷயமான இப்ப பிரகிருத்துக்கு உபயோகமாக வேத சொல்ல போகிற கர்மஸ்லோக அர்த்தோடி கர்மஸ்லோக அர்த்தமும் சுத்தி போட்டு தெரிவிக்கப்படுகிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, பிரதிகதோபி சர்ச்சேன அசக்தி பூர்த்தியா அநாகத அனந்தகால சமீக்ஷாபி அதிருஷ்ட சந்தாரோபாயதம் பிரகாசியத அனன்ய கைங்கரிய பிரார்த்திகாய அவருக்கு अनंत तद्विरोधि भावार्थमोपि अनंत मदविचारयुक्तोपि अनंत मदविचारयुक्तोपि एवं भूतम कैंकर्यं भगवत समस्त वस्तु विषयोपि अनंत तद्विरोधि भावार्थमोपि अनंत मदविचारयुक्तोपि अनंत मदविचारयुक्तोपि अनंत असख्यावचारयुक्तोपि केवलं परवर्ती
हरेकानुगोहं सात्विकप्रियं निर्गुणप्रियं இது கூட ஒரு பெரிய சூழ்நிலை. அதுல நித்திய கிங்கரோ பவா இப்போ இங்க இப்படி நித்திய தாசனாக ஆக்கிடு, ஏன் நித்திய கிங்கரோ பவா அப்படி என்ன உள்ள ஆக்கிடுன்னு சொன்ன. ஏவம் பூதோசி நீ இப்படிப்பட்டவனா ஆகிறாய் அப்படி பெருமாள் திருப்பி வசனம் சொல்ற. பாஷிகார் பிரார்த்திக்கிற பெருமாள் நீ அப்படியே ஆக கிடவாய் அப்படின்னு சொல்லிக்கிற. இப்ப எப்படி பிரார்த்திக்கிற அறிவ அப்படின்னு சொன்னா, இப்போ இதனுடைய அதுதான் அவதாரியான இந்த ஸ்லோகத்தை சொன்ன. சர்வஜேபி சொல்லோ தேவோ யாந்தாதி விஜயாவனாதி பேசுறது இந்த கர்மஸ்லோகத்துடைய அர்த்தத்தை சொல்ல போறார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு அவதாரியா சொன்னார். அப்படின்னு சொல்லச்சு ஏவம் பூத கைங்கரிய பிராப்தி பாயதையா அவர்களுக்கு சமஸ்த ஏவம் பூத இப்படிப்பட்ட மத் கைங்கரிய பிராப்தி என்னுடைய கைங்கரியத்தை அடைவதற்கு உபாயமாக அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சமஸ்த வஸ்து விகிதோபி வஸ்துக்களும் இல்லாத போதிலும் அனந்த அளவில்லாத தத்விரோதி அனந்த தத்விரோதி பாபாக்கிரமத்தோபி அனந்த அளவில்லாத தத்விரோதி என்ற கைங்கரியத்தை அடைவதற்கு விரோதிகளான பாபாக்களினால் ஆக்ராந்தோபி ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த போதிலும் அனந்த அளவில்லாத மது அபதாரத்தோபி என்னிடத்தில் அபதாரங்களை உடனாய் இருந்த போதிலும் அனந்த அசக்கியாபதாரத்தோபி இப்படி ஒன்றும், அதாவது முதல்ல என்ன அப்படின்னா பெருமாள் சாய்கிற நீ இப்போ கிங்கரோ பவானி நிஜ கிங்கரோ பவானி பிரார்த்திச்ச. இப்படிப்பட்ட என்னுடைய கைங்கரியத்தை அடைவதற்கு உபாயமாக, அதாவது பக்தி யோகம், சரணாதி இவைகள்லாம் வஸ்து விகிதோபி அந்த வஸ்துக்களை இல்லாம இருந்த போது முதல்ல சரணாதி பண்றதுக்கு உண்டான பாபங்கள்லாம் போகணும். சில பேருக்கு சரணாதி பண்ணணும்னா 2-3 தட்டி போடும். அப்போ உபாயத்தை அனுப்பிக்கக்கூடிய தடங்களே போகணும். அதுக்கப்புறம் தான் உபாயம் பண்ண முடியும். சரி, உபாயம் இருந்தாவிட்ட கூட அதுக்கப்புறம் கைக்கரியத்துக்கு அதுக்கு சில தடங்கள்லாம் வரும். இப்படி அந்த தடங்கள் ஒண்ணும் போகிறதுக்காக பிரார்த்திக்கிறார் பாஷிகார் பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் நீ இப்படி எல்லாம் உடையவனா இருந்தாலும் இப்படி இருந்தாலும் சொல்லி பகவானே சாய்கிறார். ஏவம் மூல கைங்கரிய பிராப்தி உபாயதையா அவர்களுத்த சமஸ்த வஸ்து விகினோபி. அதனால என்ன அடைவது இப்போ சரணாதி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு கைங்கரியம் பண்றதற்கு வேண்டிய எல்லா வழிகளுக்கும் அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் அனந்த தத்விரோதின்னு அந்த கைங்கரியத்தை அடைவதற்கு அதுக்கு எவ்வளவு பாபம்னா அனந்த அந்த கைங்கரியத்துக்கு பாபம் எப்படிப்பட்டதுன்னா அனந்தம், எல்லை இல்லாத. அது எல்லை இல்லாத இந்த பாபங்களால ஆக்கிராந்தோபி, ஆக்கிராம்னா ஆக்கிரமிப்பு விட்டு இப்ப நம்மளை பூரா பிடிச்சிருக்கு, பாபம் தான் பிடிச்சிருக்கு. அப்படி ஒண்ணு இந்த கைங்கரியம் அடைவதற்கு முடியாதுன்னு பாபங்கள் ஒண்ணு ஆக்கிரமித்திருந்தாலும்
அனந்த மதபஜார யுக்தோபி என்னிடத்துல அபச்சாரங்களை உடையவனாய் இருந்த போதிலும் இதெல்லாம் பகவான் சொல்ற வார்த்தை. அனந்த மதியாபச்சார யுக்தோபி, மதி என்பது யாரு? தன்னுடைய பக்தர்கள். மதியன்னு என்னுடைய மதபஜார அனந்த மதபஜார யுக்தோபி என்னிடத்துல அபச்சாரங்கள் உடைந்த அனந்த மதியாபச்சார, அனந்த அளவில்லாத அனந்த மதியாபச்சார, மதி என்கிற ஆசிரியர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஏதாவது அபச்சாரம், அவரிடத்துல அபச்சாரம் அனந்த அசக்கிய அபச்சாரம், அனந்த அளவில்லாத அசக்கியம் கீழே சொல்லியிருக்கார். அசக்கிய அபச்சாரம், அதனால 5 விதமான அபச்சாரம் சொன்னார். அகிருத்திகரண பகவதாச்சாரம் முடிச்சுட்டு அதுக்கு மேல அசக்கிய அபச்சாரம் சொல்லிவிட்டார். அந்த மாதிரி அசக்கிய அபச்சாரத்தை உடையவனா இருந்த போதிலும் ஏத காரிய காரணபூத இதற்கு காரிய காரணபூத காரியமாயும் காரணமாய் இருக்கிற அனாதி விபரீத அகங்காரம், அனாதியான விபரீதமான விருத்தமான அகங்காரத்தினால விமூட மறைக்கப்பட்ட ஆத்மஸ்வபாவோபி ஆத்மஸ்வபாவத்தை உடனாய் இருந்த போதிலும் ஏதத்துடைய இவை இரண்டிற்கும் காரிய காரணபூத காரியமாயும் காரணமாக இருக்கிற அனாதி விபரீத வாசனா சம்பத்தம், அனாதியான விபரீத வாசனையுடைய சம்பத்தோப்பை சேர்ந்திருந்த போதிலும் இப்படி ஒரு முன்னா சொல்லிட்டே வர கடைசியில சொல்லிட்டு வந்துட்டு ஏதமிழ் ஏதமுள்ள ஆச்சார இப்படி பிரார்த்திக்கக்கூடிய அந்த பரஜான பரவத் இவெல்லாம் கொஞ்சம் இவெல்லாம் ஏனக்கேனாபி பிரதான கேவலம் பதிதேவ விசேஷனிஷ்டா சகேதகமற்ற இப்படி நீ வந்து பயத்தை சொல்லி என்ன என்னிடத்துல சரணாதி பண்ணதுனால இவையெல்லாம் உனக்கு பரபக்தி பரஜான இவையுடைய இதுக்கெல்லாம் உடைய தலைகள் எல்லா தலையும் உடனே இருந்தா கூட உங்ககிட்ட ஒரு என்ன விசேஷம் வந்து இவ்வளவு, அதாவது இது சாதாரணப்பட்ட ஜீவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் பாஷிக்காரருக்கு பொருந்தாது. இவ்வளவு அந்த அபச்சாரங்கள்லாம் அவர் கொண்டு வரேன்னு. ஆனா நாம இந்த சூழ்நிலை நாம இருக்கோம். அப்படிப்பட்ட அப்ரோக்ஷ சித்த மன்னியாமேதான் பத்தாசிய ரசாத்ம ஸ்வரூபா. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, எனக்கு தாசனா இருக்கிற ஒரே சுபாவத்தை உடையவன் யாரு? அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம். என்னுடைய அதான் மதேக அனுபவம், என் அனுபவத்தையே உடையவன். மத்தாசைக பிரியா, எனக்கு கைகறி செய்து ஒன்றிலே பீட்டுவர், பரிபூர்ண குணங்களை நிறைந்தவன். அதனால எப்பவும் தியானிச்சுருவேன். எந்த பிரயோஜனம் எதிர்பார்க்கிறேன். இப்படி எல்லையில்லா எனக்கு நீ பிரியமாவும் இருக்க, நீ என்னுடைய அனுபவத்தை உடையவனா இருக்க. அப்படிப்பட்ட நீ அப்படிப்பட்ட என்னுடைய அனுபவத்தினால உண்டாக்கப்பட்ட என்ன அந்த பிரீத்தி இருக்க, அந்த பிரீத்தி தான் எல்லா கைகளிலையும் அந்த ஆசையோட ஒரே பக்தியோட கூட நித்திய கிங்கராக நித்திய தாசனாக பகவான் ஆய்விடு, இது பெருமாள் ஆய்விடு, இப்படிப்பட்டவன் ஆகிறாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிற. நீ இவ்வளவு பாபங்கள் பண்ணி உன்னை வந்து கைங்கரியம் பண்ண விடாது வரிசா கொண்டே வர இருந்தாலும் நீ என்னிடத்திலேயே பக்தி உள்ளவனாய்
என்ன வந்து எனக்கு தாசபூதனா இருந்தது, உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவனாய் என்னுடைய எனக்கு கைங்கறி செய்துட்டு நீ பிரீத்தி உடையவனாய் இருக்க. அதனால நீ வந்து இந்த கைங்கரியம் எப்படிப்பட்ட கைங்கரியம், திருப்பி அனவதிகார பிரீத்திகாரா சேட்டா அவசர இதுதானே கேட்ட பட்சிக்கார. அதனால கிங் கரோ பாபா, நீ ஆய்விடு, கிங்கரனாக ஆய்விடு, ஏவம் பூதவதி இப்படிப்பட்டவன் ஆகிறாய், ஆய்விடுன்னு சொல்லிட்டு ஆகிறாய்ன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பகவான் சொல்ற வார்த்தை. இதுக்கு வியாக்கியானத்தை நான் வந்து தெரிவிக்கிறேன். அம்சி பெருசு, அதனால கொஞ்சம் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்லி. ஏனக்கேனாபி ஏனக்கேனாபி இத்தியாதினா தும் இத்தந்தேன द्वितीय भागवत अधिकारी कृत्य राघवादि व्यंजन ஏனக்கேனாபி பிரகாரம் வரப்போகுது. ஏனக்கேனாபி பிரகாரம் கேவலம் மதியது சரீர பாதம் என்று கேவலம். அதான் ஏனக்கேனாபின்னு ஆரம்பித்து சொத்து என்று வரையில் வாய்க்கிறதுனால அது என்ன தித்திய பாதோத்த அதிகாரி கிருத்திய கர்மஸ்லோகத்துல ரெண்டாவது வாக்கியம் அன்பான் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்டாமி இல்லையா? அதுதான் இங்க தித்திய பாதோத்த அதிகாரி கிருத்திய ராகவாதி. அதாவது அந்த நீ ஒண்ணுதான் பண்ணலாம். நீ என்ன பண்ணலாம்? சரணம் பிரஜா அகம்பா சர்வபாபேபியோ மோக்ஷம், அது மேல பகவான் செய்ய. அதான் இப்போ இங்க ஏவம் இப்படி எல்லாம் இருந்தாலும் இருந்து சரணாதி பண்ணிட்ட. ஆனா நீங்க எப்படிப்பட்டவன்? அவர்களுக்கு சமஸ்தம் நோக்கி உனக்கு என் அடைவதற்கு வேண்டிய எந்த வழி தெரியாத அனந்த தர்விரோதி பாபங்களே ஆதரித்த அனந்த பதிகை பஜாரை இப்படி எல்லாம் வர. அதனால இவன் பண்ண வேண்டிய காரியம் அல்ப காரியம் தான். என்ன காரியம்? சரணாகதி. ஏனக்கேனாபி பிரகாரம் பயமத்திரத்தை கொண்டு நீ சரணாகதி பண்ண வேண்டியதுதான். திவ்ய பாதத்தை அதிகாரிக்கு நாகவாதி நாகம்னா ரொம்ப அல்பமா, ரொம்ப ரொம்ப சோகமா என்ன எவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு சீக்கிரம் இவ்வளோ சமப்படாம பண்ணிட்டா பத்தியா, நாகமா பண்ணிட்டா. அந்த மாதிரி நாகம்னு ரொம்ப சோகம். கேவலம் இத்தியாதினா கேவலம் மதியது, அதுக்கப்புறம் மேல அழைப்பு கேவலம் மதியது அவ்வளோ கேவலம் இத்தியாதினா தூ அகம் வா. அங்க அகம்வா சர்வபா அப்படின்னு சொல்றது அப்படிப்பட்ட பெருமாள் அகம்வா இது வாக்கிய அபிப்பிரேத நிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்டப்பிராப்தி. அதுக்கு மேல கேவலம் இது அப்படி மேல அங்க கொண்டு வரப்போ அது அனிஷ்டத்தை போக்கி நமக்கு இஷ்டத்தை கொடுக்கிறதால இடித்து சொல்லப்படாது. ஏவம் பூதோசி இத்தியாதி பிரபஞ்ச விஷய சோக சோக அபரோத வாக்கிய அபிப்பிரேத பிரபஞ்ச நிதி இங்க ஏவம் பூத ஆரம்பிக்கிறது. இங்க என்ன சொல்றது? பிரபஞ்சன் அவனுடைய சோகம் சோகத்தை தோக்கடிக்கக்கூடியதான வாக்கியங்கள் ஏவம் பூதோசி பின்னாடி வரப்போது. ஏவம் பூதோசி இந்த வாக்கியங்களால பிரபஞ்சனுடைய துக்கத்தை தோக்கடிக்கக்கூடிய சோக அபரோதன வாக்கிய அபிப்பிரேத அந்த வாக்கியங்கள் இதை சொல்றது. என்ன சொல்றது? பிரபஞ்சனுடைய துக்கத்தை தோக்கடிக்கிற
விதத்தை அந்த வாக்கியங்கள் தான் சொல்றேன். அபிப்பிராயத்தை பிரபஞ்சம் விதி விபாக பின்னாடி சொல்லப்படுற ஏவம் பூதத்தின் ஆரம்பிக்கிற அந்த வாக்கியத்தை என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா பிரபஞ்சனுடைய துக்கத்தை போக்கடிக்கிற சொல்லக்கூடிய விஷயங்களை விஸ்தாரமா சொல்றார் அப்படின்னு இந்த விஷயங்களை பின்னாடி இதுல இந்த ஏவம் பூத மக்களுக்கு ஆரம்பிச்சு இனிமேல் சொல்லக்கூடிய பிரகடனத்தெல்லாம் கொண்டே வர அதுக்கு முதல்ல நீங்க சொல்ற ஏவம் பூத மக்கைங்கரிய ஏவம் பூத மக்கைங்கரிய இது அத்த ஏவம் பூததி கைங்கரிய விசேஷனம் இந்த இடத்த இப்போ கைங்கரிய விசேஷம் சொல்ல போற ஏவம் பூத மக்கைங்கரிய நீ கேட்டது என்ன இந்த மாதிரி நித்திய கிங்கரோ பவானின்னு கேட்டு அப்படிப்பட்ட கைங்கரியம் ஏவம் பூத மக்கைங்க அந்த கைங்கரியம் எப்படிப்படுது என் விஷயமா பட்டத கைங்கரியம் ஏவம் பூத அத்த ஏவம் பூதேதி கைங்கரிய விசேஷம் கைங்கரிய இப்படிப்பட்ட கைங்கரியம்னா அதுக்கு அந்த கைங்கரியத்துக்கு விசேஷம் இது அப்படின்னா உயர்ந்தான கைங்கரியம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட கைங்கரியம் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண பாத்தியா அப்படின்னா காரியத்தை பண்ண இப்படிப்பட்ட காரியம்னா ஒண்ணு நன்னா பண்ணிருக்கணும் இல்ல மட்டமா பண்ணிருக்கணும் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண அப்படின்னு சொன்னா அதனால இப்படிப்பட்ட கைங்கரியம் அப்படின்னா அது நாமளே எடுத்துக்கணும். இதே பெருமாளுக்கு பண்றதா இருந்தா வசதியான கைங்கரியம் ஆச்சாரியர்களுக்கு பண்றது வசதியான கைங்கரியம் மற்ற வாழ்க்கெல்லாம் சம்பளத்துக்கு வாங்கி கைங்கரியம் பண்ணல அது கைங்கரியம் சேராது. அதனால ஏவம் புதன் அந்த ஏவம் புதன் சப்தம் இருக்க அது கைங்கரியத்துக்கு விஷயம் உபாயத்தையா கத்தியந்தரா உக்த கிரமேண சாட்சாத் பரம்பரையா பேசி பாரதியம் அதுக்கு மேல உபாயத்தையா அப்படின்னு உபாயத்தையான்னு இருக்கு. இந்த உபாயத்தையான்னு சொல்றது ஒரு பலனை அடையிறதுக்கு பல வழிகள் இருக்கு இல்லையா? எந்த பலன் வேணுமோ அந்த உபாயத்தை செய்யணும். இப்போ மோட்சத்து பகவானுடைய கைகிருத்த மோட்சத்தை செய்யணும்னா அதுக்கு என்ன உபாயம்? 2 உபாயம் பக்தி பிரபலம். அப்படி உபாயத்தினால உபாயத்தையா என்று அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ கத்தியத்திலையும் 3 சீரக கத்தியம் ஜனாதி கத்தியம் சீரக கத்தியம் ஒண்ணு வைகுண்ட கத்தியம். இப்போ ஒவ்வொரு கத்தியத்தையும் பகவத் கைங்கரியம் எப்படிப்பட்டது சொல்ல வர அதனால சரணாகதி கத்தியம் இல்லை இன்னும் மீதி இருக்கிற 2 கத்தியங்களும் சொல்லப்பட்டிருக்கிற கைங்கரியத்தை அத இங்க கிரமமா சாய்க்கிறார். गद्यंतर उक्त क्रमेण साक्षात परंपरिया இப்போ சாட்சாத்தா நேரடியா தெரிஞ்சுக்கலாம் பரம்பரையா அப்படின்னு இதர சாஸ்திரங்களாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரபத்தி சாட்சாத்தா மோட்சம் இருக்குது பக்தி யோகம் பரம்பரையா மோட்சம் என்ன அங்க சரணாகதி அங்க பிரபத்தி ஆயிடுச்சு. இங்க பிரபத்தி நாம் பண்ற பிரபத்தினா சுதந்திர பிரபத்தி அதனால நேரடியா சாட்சாத்த மோட்சத்துக்கு கொண்டு வரும். பக்தியோனுக்கு அவனுக்கு அந்திம ஸ்மிருதி அதெல்லாம் வந்தாதான் கடைசியில் வரும். அதனால பரம்பரையா வருது. அதனால நேரடியா பலன் கொடுக்குறது சாட்சா அப்படி விட்டு கொஞ்ச நாள் கிட்ட பரம்பரையா கொடுக்கும். அவகிருத்தம்ன்றதுக்கு ஜாக்கிரதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு உண்டு. கவிதார்க்க சிம்ஹாய கல்யாணம் வாசி
எதுக்கு சேவித்தப்பதான் திருமால் பிராட்டி வார்த்தை என்ன, பாஷிகார பிரார்த்தனை எப்படி, பகவானுக்கு என்ன வார்த்தை சொல்ற, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அர்த்த அனுபவம் ஏற்படுறது. அதனால இந்த அவசியம் எல்லாரும் பங்குபட்டு பூர்ணமா அனுபவிக்கணும்.